ஆசிர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த பிரதர் யோனோக் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய ஊழியத்தின் பெயர் அருணோதய ஊழியங்கள் என்று சொல்லி சேலம் மாவட்டத்தில் இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து மட்டுமா எங்களை நடத்தி வருகிறார். என்னுடைய பெயர் ஆபிரகாம். என்னுடைய பெயர் தினகரன். நாங்கள் இருவருமாக சேர்ந்து ஆபிரகாம் பிரதர்ஸ் என்று சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் கூட எங்களுடைய ஊழியத்தை பாடல் மூலமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அநேக ஊழியங்களை கர்த்தர் எங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எப்படி எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தார் என்பதை ஒரு சாட்சியாக உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நாங்கள் இருவரும் பிறந்தோம். என்னுடைய பெயர் ஆபிரகாம், தம்பியோடைய பெயர் தினகரன். கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தோம். எங்களுடைய பாட்டி ஊழியக்காரங்க ராஜம்மான்னு சொல்லிட்டு, எங்களோட தகப்பனார் எங்கள் அம்மாவை திருமணம் பண்ணிக்கணும்னு அவர் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்ததுனால கிறிஸ்தவ குடும்பத்தில் நாங்கள் பிறந்தோம். எங்கள் அப்பா மிலிட்ரியில் இருந்ததுனால நான் நார்த் இந்தியாவில் பிறந்தேன். எங்கள் பாட்டி தான் எனக்கு பேர் வச்சாங்க ஆபிரகாம்னு சொல்லிட்டு. ஏன்னா மொத்தம் எங்கள் வீட்டில் 3 பசங்க, நான், அண்ணா, தம்பி. அண்ணா பேர் ஜோடேனி. அவர் பிறப்பிலே பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்தில் அவருக்கு இளம்புலவாதம் வந்துருச்சு. அப்போ இளம்புலவாதம் வந்ததுனால எங்கள் பாட்டி சொன்னாங்க, குழந்தைய நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கணும், அது ஒப்பு கொடுக்காமல் போனதுனால அந்த குழந்தை இப்படி ஆகிடுச்சு நாங்கள் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது குழந்தையாவது தேவனுக்குன்னு ஒப்பு கொடுங்க அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. அப்போது எங்கள் பாட்டியினுடைய விருப்பத்தில் என்னுடைய பெயர் ஆபிரகாம்னு அவங்க பேர் வச்சு, விசுவாசத்தின் தந்தையை போல் இவன் வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆபிரகாம்னு பேர் வச்சு ஊழியக்காரனாக வரணும்னு பிரதிஷ்டை பண்ணாங்க. அதற்கு பிறகு என்னுடைய தம்பி பிறந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனது பெயர் தினகரன். நான் சொன்னது போலவே நாங்கள் ஒரு வீட்டில் 3 பேர் பசங்களாக தான் பிறந்தோம். முதலாவது அண்ணனுக்கு ஜோடேனின்னு பேர் வச்சாங்க. 2வது அண்ணனுக்கு ஊழியக்காரனாக வரணும்னு சொல்லிட்டு பாட்டி ஊழியக்காரங்களாக இருந்ததுனால அவன் ஊழியத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும், முதற்கனி தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியல. ஸோ அதனால் 2வது பிறக்கிற பையனா ஊழியத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி அவங்க விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமுடைய பேரை ஊழியக்காரனாக வரணும்னு சொல்லி விருப்பத்தோடு அவங்க ஆசையாக வச்சாங்க. கர்த்தர் கிருபையில் அதே போல் அவர் ஊழியராக வந்திருக்கிறாரு. அது பிற்பாடு வர காரியங்களில் நாங்கள் சொல்கிறோம். அதே போல் நான் 3வதாக பிறக்கும்போது அம்மா 3வது குழந்தை வேணாம், போதும் 2 போதும், இந்த காலத்துக்கு 2 அதிகம் அப்படி சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப சண்டை பண்ணி 3வது வேணான்னு கலைக்கிற சூழ்நிலையில் ஒரு பெரிய அற்புதத்தின் மூலமாக என்னோடய பிறப்பு உண்டானது. எப்படின்னு சொன்னால் அது கர்த்தராலே ஆனது. எப்படி சொன்னால் ஒரு 3வது குழந்தை பிறக்கும்போது சண்டை பண்ணி அப்பா அம்மா 2 பேருமே சண்டை பண்ணி கலைக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ டாக்டர் 2 பேரையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க நீங்கள் 2 பேரும் ஒரு மனசாக முடிவெடுங்க, இந்த குழந்தைய கலைக்கணுன்னா ஒரு மனசாக முடிவு எடுத்தால் தான் நான் செய்ய முடியும். ஒரு 3 நாள் உங்களுக்கு நான் டைம் தரேன், நீங்கள் போயிட்டு ஒரு முடிவாக நல்ல ஒரு முடிவாக நீங்கள் வாங்க, அதன்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நல்ல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தான் அனுப்பி விட்டாங்க. ஆனால் அந்த 3 நாள் கேப்பில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா மிலிட்ரியில் சர்வீஸ் பண்ணனால எங்கள் அப்பா கூட சர்வீஸ் பண்ணவரோட பொண்ணுக்கு என்ன இருந்துச்சுன்னா ஹார்ட்டில் ஓட்டை இருந்தது. ஸோ அப்பா ஆண்டவருக்குள்ளே வந்ததுனால அவங்க அப்பா சுவிசேஷம் சொல்லி, இல்லை உங்கள் பொண்ணுக்கு இருக்கக்கூடிய ஹார்ட்டில் இருக்க ஓட்டையை ஆண்டவரால் சுகப்படுத்த முடியும், நீங்கள் வேணால் நான் ஒரு ப்ரேயரில் எஃப்எம் ப்ரேயர் இருக்குது, அந்த ப்ரேயரில் நீங்கள் கலந்து பாருங்கள், ஒவ்வொரு பேர் சொல்லியும் கரெக்டாக ஆண்டவர் நிறைய சுகத்தை கொடுக்குறாரு, நீங்கள் வேணால் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுடைய கட்டாயத்தின் பேரில் அவர் கூட்டிகிட்டு எஃப்எம்க்கு உட்கார வச்சுருந்தார். அப்போது ப்ரேயர் போயிட்டுருக்கும்போது டிஜிஎஸ் தினகரன் ஐயா மூலமாக அந்த பொண்ணோட பேரை கரெக்டாக சொல்லி, இந்த பொண்ணுக்கு ஹார்ட்டில் ஓட்டுருக்கு, அவருடைய தகப்பனார் இது மாதிரி பார்த்துட்ருக்காங்க, இப்போவே அந்த பொண்ணுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்குறாரு பேரை சொல்லி கரெக்டாக சொல்லவும் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அவருடைய தகப்பனார் ரொம்ப சந்தோஷப்பட்டு எகிரி குதித்தார். என் பெண்ணுக்கு சுகம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ அப்பா சொல்லியிருந்தார், இல்லைப்பா மிலிட்ரியில் நமக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, அதன் மூலமாக கூட ஆண்டவர் உன் பொண்ணுக்கு சுகத்தை தரலாம், நீ தயவுசெய்து செக் பண்ணாமல் அப்படி இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அப்பா கட்டாயத்தின் பேரில் கூட்டிகிட்டு போய் செக்கப் போய் பார்த்தாங்க. அப்போ உண்மையாலுமே செக்கப் பண்ணி பார்த்ததில் அந்த ஹார்ட்டில் இருந்த ஓட்டை மெடிக்கல் மிராக்கலாக உண்மையாலுமே சரியாக இருந்தது. அப்போ தான் அப்பா அம்மா டிசைட் பண்ணி அந்த இடைப்பட்ட அந்த 3 நாள் கேப்பில் ஊழியக்காரனாக ஒரு பையனாக பிறந்தால் இந்த ஊழியக்காரனுடைய பேரை அவருக்கு வைக்கணும், அவனும் ஊழியக்காரனாக வரணும்னு சொல்லி தான்
டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய அந்த ப்ரேயர் மூலமாக சுகப்படுத்தினதை பார்த்துட்டு எனக்கும் அந்த பேரை வச்சாங்க. நல்ல இன்ஸ்பயராக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அது போல் ஒரு ஊழியக்காரராக வரணும்னு சொல்லி தான் தினகரன் பேரை 3ஆவதாக பிறந்த குழந்தையாக எனக்கு வச்சாங்க. இது அப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை பயணம் துவங்கினது. அப்போது இடைப்பட்ட நாட்களில் வந்து கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து ஊழியக்காரலாக வரணும் அப்படின்னு ஒரு தரிசனத்தோட பேர் வைத்தாலும் கூட அதற்கேற்றபடியான ஒரு சத்தியத்தில் நாங்கள் நடக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்பா வந்து மிலிட்ரியில் இருந்ததுனால அவருக்கு சில இலவசமாகவே மதுபானங்களெல்லாம் கிடைக்கிறதுனால அவர் குடிக்கிற பழக்கமும் இருந்தது, சிகரெட்டு குடிக்கிற பழக்கம் இருந்தது. அம்மாவுக்கு வந்து அதிகமாக சினிமா பார்க்குற பழக்கம் இருந்தது. கிறிஸ்மஸ் இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் ரொம்ப உற்சாகத்தோடு போகிற மாதிரி அந்த பண்டிகை கிறிஸ்தவர்களை போல தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். அப்படி நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கும்போது தேவன் வைத்த அந்த தரிசனத்தை, அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் போனபடினால ஒரு பெரிய புயல் எங்கள் வாழ்க்கையில் அடிக்க ஆரம்பிச்சிது. என்னுடைய 14வது வயதில் முதல்ல பிறந்த அண்ணனுக்கு வந்து 6வது மாதத்துல இளம்புள்ள வாதம் வந்ததுன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த 6 மாதத்தில் அவர் வந்து 4 கால் பாய்ச்சலில் தான் போயிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு வந்து மிலிட்ரியில் இலவச ஆப்ரேஷன் எல்லாம் நடந்ததுனால அவர் கொஞ்சம் சாஞ்சி நடக்கிற அளவுக்கு ஒரு 60% பாதிக்கப்படுற அளவுக்கு அவரை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டாங்க. அப்புறம் நானும் 3 பேருமே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும் பொழுது என்னோடய 14வது வயதில் தசை சிதைவு அப்படிங்கிற ஒரு நோயால் நான் பாதிக்கப்பட்டேன். அது எப்படி எங்களுக்கு தெரிய ஆரம்பித்ததுன்னா, எங்கேயாவது போயிட்டே இருந்தால் ஒரு 50 அடியில் கீழே தடுமாறி விழுந்துருவோம். அதுக்கப்புறம் படி ஏறும்போது பார்த்திங்கன்னா சரியாக என்னால் ஏற முடியலையே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. இது அப்பா அம்மா கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் வந்து அவங்களா என்னுடைய நடையெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு சரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் இவன் ஏன் பஸ் ஏறினா கீழே விழுறான், பஸ் ஏற முடியாமல் தடுமாறுறான், படி ஏற முடியாமல் தடுமாறுறான்னு பார்த்துட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. அப்போது டாக்டர் சில டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு சொன்னாங்க, உங்கள் பையனுக்கு வந்து வரக்கூடாத ஒரு வியாதி வந்திருக்கு, மனசை தேர்த்திக்கிங்க. இந்த வியாதி வந்ததுன்னா 1,00,000-1 பேருக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னார். அது மட்டும் இல்லை, அவர் இன்னொரு பெரிய ஷாக்கான விஷயத்தையும் சொன்னார். இவனுக்கு வந்து வந்தது போல் இவனுக்கு பிறக்கிறவங்களுக்கும் இது கன்ஃபார்மாக வரும். மேக்ஸிமம் ஒரு 90% வந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் வரும். நீங்கள் அந்த தம்பியும் செக் பண்ணி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது அதே போல் எனக்கு ஆரம்பித்த அதே ஏஜில் நான் 14லேருந்து 17 வயசாகும்போது தம்பி 14 வயசானா எனக்கு வந்தது போலவே அவனுக்கும் அதே பாதிப்பு வர ஆரம்பிச்சது. சுத்தமாக படி ஏற முடியல. அப்படியெல்லாம் இருக்கும்போது டாக்டர் சொன்னார், இன்னும் ஒரு 5 வருஷத்தில் இறந்து போயிடுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு நல்ல ஆகாரம், நல்ல எக்ஸசைஸ் இது கொடுத்தீங்கன்னா 5 வருஷங்கிறது 10 வருஷமாக அவங்களுடைய உயிரை வந்து நீட்டிச்சு வைக்கலாம். மற்றபடி இது உலகத்தில் இதுக்கு மருத்துவமே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நீங்கள் வந்து அநேகமாக பார்த்துருப்பீங்க, இப்போது நிறைய விழிப்புணர்வுகள் இந்த வியாதியை பற்றி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியுது. நடிகர் நெப்போலியன் அவங்களுடைய பையனுக்கு கூட இந்த டிசீஸ் தான். ஆனால் எங்களை பார்த்தா வந்து அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்டவர் கிருபையில் தான் நாங்கள் எம்மட்டும் அதிக அளவு பாதிக்கப்படாமல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி தேவன் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த வியாதி வரும் பொழுது பயங்கரமான ஒரு மன நெருக்கடிக்குள்ளேயும் குடும்ப கஷ்டத்துக்குள்ளேயும் அதிகமாக நாங்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே வந்தோம். அது தம்பி அந்த அளவுக்கு அவருடைய மனநிலைமையில் எப்படி பாதிக்கப்பட்டவர்னு அவர் சொல்லுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அண்ணா சொன்னது போலவே எனக்கும் சில மாற்றங்கள் தெரிந்தது. ஆனால் வந்து செக்கப்புக்கு அண்ணனை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிருக்கும்போது டாக்டர் சொன்ன விஷயங்களெல்லாம் அண்ணன் வந்து இடையில கேட்டுட்டார். அவர் கேட்டதுனால அவருக்கு அந்த மனம் பாதிப்பு இருந்தது, எனக்கு அந்த மனம் பாதிப்பு இல்லை. ஏன்னா டாக்டர் சொன்னது அவ்வளோக்கு எனக்கு தெரியாது, ஆனால் அண்ணனுக்கு தெரியும். அண்ணன் சில நாட்கள் வந்து அழுது இருக்கிறார் அம்மாக்கிட்ட. அப்போது ஆனால் அவர் அழும்போது ஏன் அழுகிறான், என்ன அழுகிறான், ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்ச மாதிரி இருக்குது, என்ன எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் எனக்கும் நிறைய செக்கப்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. ப்ளட் செக்கப்பு இல்லை உனக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுக்கும்போது எனக்குமே ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ எனக்கும் பாதிப்பு வரும் போல் இருக்குது, டாக்டர் சொல்லியிருக்காங்க போல் அப்படின்ட்டு நான் ஸ்கூல் போகும்போதெல்லாம் அதை நான் நிறையா நாட்கள் உணர்ந்திருக்கேன். ஸ்கூல் பெல் அடிச்சுட்டு கூட்டமாக ஓடி வருவாங்க. ஓடி வரும்போது கொஞ்சம் லைட்டாக இடிச்சிட்டாங்கன்னா அடிக்கடி தடுமாறி விழுந்துருவேன், காரணம் இல்லாமல் விழுவேன். அப்போ விழும்போது ஒரு பயமும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் பாதிக்கப்படுறதும் ரொம்ப தெரியும்.
ஆனால் கிறிஸ்துவ வளர்ப்பில் வளர்ந்தாலும் அந்த கிறிஸ்துவின் அனுபவம் எங்களுக்கு இல்லாததுனால அது ரொம்ப பயப்படுத்தின ஒரு சூழ்நிலையை எனக்கு தெரிந்து, எனக்கு அண்ணனுக்கு பிறகு 3 வருஷம் கழித்து எனக்கும் அது சேம் சிம்டம் வந்துச்சு. அண்ணனுக்கு 14வது வயதில் பாதிக்கப்பட்டது போலவே டாக்டர் சொல்லிட்டாங்க முன்னவே, இந்த பையனுக்கு பிறகு ஒரு பையன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக 75% அந்த பையனுக்கும் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு முன்கூட்டியே சொன்னது போலவே எனக்கும் பாதிப்புகள் வர ஆரம்பிச்சது. ஆனால் அம்மா வந்து ரொம்ப விசுவாசமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் எனக்கும் அந்த சிம்டம் வரும்போது நான் மன நெருக்கடிக்குள்ளே போனேன். எனக்குள்ள ஒரு அந்த தேவ பக்தின்னு ஒரு விஷயம் இருந்தாலுமே ஒரு பக்கம் போராட்டம், என்னோடய நோய் தீவிரங்கள்னால நிறைய அவிசுவாசங்கள் வர ஆரம்பிச்சுது, பயம் வர ஆரம்பிச்சுது, வாழ்க்கை இருண்டது போல் இருந்தது. நான் பாத்ரூம் போகிறதுக்கு முடியாமல் நிறையா நாள் பாத்ரூம்லேயே விழுது அழுந்திருக்கேன். எந்திரிக்க முடியாத மாதிரி சூழ்நிலை. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்புகள் வரும். முதல்ல குதிங்கால் தூக்கி நடப்போம், அப்புறம் தடுமாறி கீழே விழுவோம், அப்புறம் படி ஏற முடியாத சூழ்நிலை, அப்புறம் ஒருத்தருடைய தோள் மேலே கை போட்டு நடக்கிற அளவுக்கு துணை இல்லாமல் நடக்க முடியாது, ஒரு இடத்துல இருந்து எழுந்திருக்க முடியாது, ஒருத்தவங்க தூக்கி விட்டால் தான் எழுந்திருக்கிற சூழ்நிலை வரும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படப்போ ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னுடைய 16வது வகுப்பு நான் படிக்கிற சூழ்நிலையில் அப்போ தான் அதோடைய தீவிரம் அதிகமாச்சு. நான் ஒரு தடவை பாத்ரூம் போயிட்டு நானே எப்போ எந்திரிச்சிருவேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எந்திரிப்பேன். ஆனால் அன்னைக்கு பார்த்து என்னால் பாத்ரூம்லேருந்து எழ முடியல. ரொம்ப அன்னைக்கு தான் ஆண்டவர்கிட்ட சத்தமிட்டு அழுதேன். அது வரைக்கும் அவ்வளோ நான் ஜபம் பண்ணது கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அன்றைக்கி நான் வந்து அது ஜபமாக இல்லை ஆண்டவர் திட்டினா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் பயங்கரமாக திரும்பி எழுதிட்டேன். ஏன்னா பாத்ரூமில் விழுந்துட்டு என்னால் கதவு தாள் போட்டிருக்கு, அதையும் திறக்க முடியல. முட்டி போட்டு ரொம்ப முட்டியில் நின்று தாழ்பாலை திறந்துட்டு முட்டியிலேயே வெளியில் வந்தோடனே ஏன் என்னை படைச்சிங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்ப ஆர்கியூ பண்ணி நான் எதுக்காக என்னை படைச்சிங்க, இப்படி கஷ்டப்படணுன்னு தான் உங்களுக்கு விருப்பமா, இப்போ பாட்டி ஊழியக்காரங்களாக இருந்து இந்த மாதிரிலாம் இருந்து நிறைய கேள்விகள் எனக்கு ரொம்ப ஒரு ஆண்டவர் மேலேயே விரோதமான ஒரு இது மாதிரி வந்தது. ஒரு பக்கம் ஆனால் கடவுள் நம்மளோட தான் இருக்கிறாரு, நம்மளை படைச்சவர் அவர் தான் அப்படிங்கிறது அந்த சண்டே கிறிஸ்டின்னாலும் அந்த விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசத்தில் நான் அழுது அவர்கிட்ட தான் நான் கேட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவர் திட்டுற மாதிரி ஜெபம் பண்ணேன். அதுக்கு பிற்பாடு நான் அதோடைய அனுபவங்கள், ஆண்டவர் எப்படி எங்களை வந்து அந்த கஷ்டத்தில் ஆறுதல் எங்களுக்கு கொடுத்தாரு, என்ன பதில் சொன்னாருங்கிறத பிற்பாடு சொல்கிறேன். இதுதான் எங்களுடைய பிறப்பில் கிறிஸ்தவ வளர்ப்பில் வளர்ந்தாலும் எங்களுக்கு உண்டான இந்த போராட்டங்களில் இப்படி தான் நாங்கள் போராடினோம். ரொம்ப சரீர பிரகாரமாக ரொம்ப போராட்டத்தினால மனநிலையிலையும் ரொம்ப பாதிப்புகள் இருந்தது. அதே போல் சரீரத்தில் விசுவாசத்தையே தகர்க்கிற அளவுக்கு போராட்டங்கள் வந்தது. தம்பி சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எங்களுடைய நடைகளோ அல்லது வந்து எழுந்திருக்க முடியாத சூழ்நிலைகளோ வரும்போது அதனுடைய திகைப்பு வந்து சொல்லவே முடியாது. அப்படியெல்லாம் இருக்கும்போது சரி நம்மளுடைய எதிர்காலம் எப்படி ஆகும், அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறினது. 3 பேர் இப்படி இருக்கிறோம், நம்மளுடைய எதிர்காலம் என்ன ஆகும், அப்பா அம்மாவுக்கு வயசாகிட்டே வருது, இப்போ அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா பின்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற பயம் எங்களுக்குள்ளே அதிகமாக வர ஆரம்பிச்சது. அதில் எங்கள் அண்ணனுக்கும் அந்த பயம் இருக்கிறதுனால அடிக்கடி வீட்டில் வந்து சண்டை போடுவார். நீங்கள் 3 பேரும் இந்த மாதிரி நீங்கள் பிறக்க வச்சுட்டீங்க, எங்களுக்குன்னு எதுவும் சொத்து சேர்த்தலை அப்படின்னு சொல்லிட்டு தினமும் சண்டை போட்டு ஏதாவது ஒன்று எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி உடனே பட்டு ஏதாவது ஒரு படிக்க வைக்கலான்னு படிக்க வச்சாங்க. படிக்க வச்சது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது ஒரு கடை வைப்போம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேசட் கடை வச்சாங்க. அந்த கேசட் கடை பார்த்திங்கன்னா அது வச்ச உடனே ஒரு 6 மாதத்தில் அது லாஸ் ஆகிற அளவுக்கு சிடி பிளேயர் வர ஆரம்பிச்சது. அந்த சிடி பிளேயர்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ கேஸ்ட் எல்லாமே நஷ்டமடைஞ்சது, அதனுடைய ரெக்கார்டிங் செட்டு எல்லாமே வீணாக போச்சு. அதுக்கு பிறகு எஸ்டிடி பூத்து வச்சோம். எஸ்டிடி பூத்து வச்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 1 ரூபா காயின் பூத்து, செல்ஃபோன் இதெல்லாம் பிரபலமான உடனே அந்த எஸ்டிடி பூத்து அதுவும் லாஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கிரீட்டிஸ் கடை வச்சோம், அப்புறம் லாட்ரி டிக்கெட் கடை வச்சோம். அந்த லாட்ரி டிக்கெட் கடை வச்சதுலேயும் கூட கவர்மெண்டில் வந்து லாட்ரி டிக்கெட் பேன் பண்ணதுனால அது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. இப்படி கடன் மேலே கடனாக ஆச்சு. கடன் ஆனதுக்கப்புறம் சரின்னு அதை கடன் அடைக்கிறதுக்காக எங்கள் அம்மா லோன் போட்டு ஒரு பெரிய தொகையை கொண்டாந்து வீட்டில் வச்சுருந்தாங்க. அதை நாளைக்கு வந்து கடன்காரங்க ரொம்ப நெருக்கப்படுகிற கடன்காரங்களுக்கெல்லாம் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எங்களுடைய விசுவாசம் தேவன் மேலே இருக்கிற அந்த வைக்க வேண்டிய விசுவாசம் வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறினது. ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி ஆச்சு? ஆனால் ஒருத்தர் நல்லா இருந்தால் கூட பரவாயில்லையே, 3 பேருமே இப்படி இருக்கிறோமே,
அப்போது வந்து கடவுள் சுகப்படுத்துகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுடைய பயத்தின் சூழ்நிலை நிமித்தம் வந்து அஸ்திபாரமே அசைக்கப்படுது, நீதிமான் என்ன செய்வான் அப்படின்னு சொல்கிறது போல் எங்களுடைய விசுவாசம் வந்து ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டியது அஸ்திபாரமாக விசுவாசம் இருக்க வேண்டியது, அந்த விசுவாசமே தகர்க்கப்பட்டது. அப்போது என்ன பண்ணாங்கன்னா, சரி அந்த கடன் அடைக்கணும்னு வாங்கிட்டு வந்து வச்ச தொகையை வந்து நாளைக்கு கடன்காரங்களை கூப்பிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி 2 காலுமே வந்து, ஏன்னா அவர் தான் உட்கார வச்சு தூக்குவார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி லெஃப்ட் காலில் ராடும் ரைட் காலில் வந்து பிளேட்டு வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அவரும் படுக்கையில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாச்சு. அப்போது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்காக இருந்துச்சு. ஐயோ, இதுக்கு மேலே அவர் தான் எங்களை தூக்கிட்டு இருந்தார், இப்போ அவரும் தூக்க முடியாத மாதிரி ஆகுது, அப்பா அம்மாவும் வயசாகிட்டு வருது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இருக்கும்பொழுது தான் கிறிஸ்தவ குடும்பமே இருந்தாலுமே, குடும்பத்திலே பிறந்தாலுமே கூட ஒவ்வொருத்தருக்கும் தேவனோடு உள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு இருக்கணுங்கிறது தான் வேதாகமம் நமக்கு சொல்லி கொடுக்குது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால யாருமே பரலோகம் போயிட முடியாது. ஞானஸ்நானம் எடுத்து விசுவாசத்தில் நல்லபடியாக அவங்க வந்து வந்தால் ஒழிய தேவனுடைய ராஜ்யத்தை வந்து அந்த சத்தியத்தில் நடந்தால் ஒழிய பார்க்க முடியாது. அப்போது கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தாலுமே இப்படிப்பட்ட கேள்விகள் எங்களுக்கு இருந்ததுனால ரொம்ப மன உளைச்சலுக்கு மேலே மன உளைச்சல் ஆகிட்டே இருந்தது. அப்போ தான் வந்து சத்தியத்தை தேடி நாங்கள் சர்ச்சுக்கு போனாலுமே கூட ரொம்ப ஒரு பயந்த சூழ்நிலையிலே தான் இருந்தோம். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் எங்களை வந்து சந்தித்தார். ஒரு தேவதாசன் எஸ்ரா ஆனந்தன் சொல்லிட்டு அவர் தான் வந்து எங்களுக்கு பைபிளை வந்து தனியாக உட்கார வச்சு ஆண்டவரை பற்றியெல்லாம் சொல்லுவார். சொல்லும் பொழுது இத்தனை நாள் நம்ம சபைக்கு போயிருக்கிறோம், வேதத்தெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்குறோம், ஆனால் இப்படி வேதத்தில் ரகசியங்கள் இவ்வளோ அருமையான காரியங்களெல்லாம் இருக்கே, ஆறுதலான காரியங்களெல்லாம் இருக்குதுன்னு ரொம்ப ஒரு மாதிரி மனசு ரொம்ப சந்தோஷமாக அவர் சொல்லும்போது கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் அவர் அந்தாண்ட போனோன்னா மறுபடியும் எங்களுக்கு பழையபடியே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். 2வது இந்த மரண பயத்தை, ஏன்னா டாக்டர் சொன்னார் 5 வருஷத்தில் இறந்துருவாங்கன்ட்டு. அப்போ நம்ம எப்படி இறக்க போகிறோன்னு தெரில, ரொம்ப வலி அதிகமாக இருக்குமா அல்லது துடிச்சு இறப்போமா எப்படின்னு தெரியலையேங்கிற மாதிரியான ஒரு மன புலம்பல்களெல்லாம் அதிகமாக இருந்த டைமில் இந்த வார்த்தைகள் மட்டும் எங்களை வந்து அதிகமாக ஆறுதல் படுத்தினது. அப்போ அவர் வந்து சொன்னார், சேலத்தில் இந்த மாதிரி நான் ஊழியத்தை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், உங்கள் வீட்டில் வந்து ஒரு 1 hour ப்ரேயரை வைக்கலாமான்னு கேட்டார். அப்போது சரி ஓகே, எங்களாலையும் சர்ச்சுக்கு போக முடியல, ஏன்னா சர்ச்சுக்கு போகிறப்பெல்லாம் கடைசியாக வந்து நான் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே நின்று அழுதேன். ஏன் அழுதுன்னா, ஆராதனைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாடல் ஆராதனைனா ரொம்ப லைக் பண்ணுவோம். அதே மாதிரி சத்தியத்தை சர்ச்சில் கேட்கும்போது ரொம்ப உற்சாகமாக நிறையா பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் வாங்க நல்லாயிருக்கும் சர்ச்சுக்கு வந்து பாருங்கள் அப்படின்னலாம் கூட்டிகிட்டு போவோம். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது ஒரு நாள் நான் லேட்டாக போயிட்டேன். ஏன்னா பசங்களாம் வந்து அவங்க கூட்டிகிட்டு போனால் தான் எங்களால் சர்ச்சுக்கு போக முடியும், இல்லைன்னா எங்களால் தனியாக நடந்து சர்ச்சுக்கு போக முடியாது இல்லைங்களா. அப்போது ஒரு நண்பர்கிட்ட கேட்டு கெஞ்சி கூத்தாடி சர்ச்சுக்கு போனேன். ஆனால் அவர் வந்து கிட்டத்தட்ட ஆராதனை முடிகிற டைமுக்கு கூப்பிட்டு போனார். அப்போ கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறாங்க. அந்த ஆராதனை பிரசன்னத்தில் என்னால் தாங்க முடியல. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, உலகத்தில் சுகத்தை கேட்டோம் கொடுக்கல, நாங்கள் என்னென்னமோ ஜெபித்து பார்த்தோம், எதுவுமே நீங்கள் எங்களுக்கு செய்யலை, இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை கூட எங்களுக்கு தர மாட்டீங்களா, நான் இனிமேல் சர்ச்சுக்கே வரமாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப துன்மார்க்கத்துக்கு எதுவாக போச்சு. இதுக்கு மேலே நான் ஆண்டவரே சர்ச்சுக்கே வரமாட்டேன்னு சொன்னதுனால சிற்றின்பங்களில் மூழ்கினா நமக்கு இந்த பயமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக பிரகாரமான காரியங்களில் அதிகமாக ஈடுபட ஆரம்பித்தோம். அப்போ ஈடுபட ஆரம்பிக்கும் போது தான் இந்த ஊழியக்காரருடைய பழக்கம் ஏற்பட்டது. அவர் வந்து சொன்னார், நீங்கள் வந்து 1 hour வந்து சர்ச்சில் உங்கள் வீட்டில் 1 hour நாங்கள் ப்ரேயர் எடுக்கிறோம், அப்போ வந்து நீங்கள் சர்ச்சுக்கு போக முடியலனாலும் இங்கே கலந்துக்கலாம்ல அப்படின்னாரு. சரி ரைட்டு ஓகேங்க, அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நடுவில் வந்து ஒரு தம்பி இஸ்லாம் மதத்துலேருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு தம்பி ஹுசைன்னு சொல்லிட்டு அவர் நல்ல ஜபம் பண்ணுவார். ஜபம் பண்ணும்பொழுது ஆவியானவர் அவர் மூலமாக இடைப்பட்டார். அவர் வந்து என்ன பண்ணார்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா சொல்லுங்கண்ணா, நான் வந்து ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போது வந்து நான் என்ன பண்ணேன், இந்த தம்பி இன்றைக்கி சின்ன பையனாக இருக்கிறான், இவன் ஜபம் பண்ணி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமையில் என்ன பண்ணேன், சரி வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து ப்ரேயர் நடத்துறதுக்கான ஒரு நாள் குறிக்கப்பட்டு அந்த நாளில் அந்த தம்பி வந்தார். தம்பி 1 நிமிஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அண்ணா சொன்னது போலவே
எனக்கும் சில மாற்றங்கள் தெரிந்தது. ஆனால் வந்து செக்கப்புக்கு அண்ணனை ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிருக்கும்போது டாக்டர் சொன்ன விஷயங்களெல்லாம் அண்ணன் வந்து இடையில கேட்டுட்டார் அவர். கேட்டதுனால அவருக்கு அந்த மன பாதிப்பு இருந்தது, எனக்கு அந்த மன பாதிப்பு இல்லை. ஏன்னா டாக்டர் சொன்னது அவ்வளோக்கு எனக்கு தெரியாது, ஆனால் அண்ணனுக்கு தெரியும். அண்ணன் சில நாட்கள் வந்து அழுது இருக்கிறார் அம்மாக்கிட்ட. அப்போ ஆனால் அவர் அழும்போது ஏன் அழுறான், என்ன அழுறான், ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்ச மாதிரி இருக்குது, என்ன எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் எனக்கும் நிறைய செக்கப்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. ப்ளட் செக்கப்பு இல்லை உனக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுக்கும்போது எனக்குமே ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ எனக்கும் பாதிப்பு வரும் போல் இருக்குது, டாக்டர் சொல்லியிருக்காங்க போல் அப்படின்ட்டு நான் ஸ்கூல் போகும்போதெல்லாம் அதை நான் நிறையா நாட்கள் உணர்ந்திருக்கேன். ஸ்கூல் பெல் அடிச்சுட்டு கூட்டமாக ஓடி வருவாங்க. ஓடி வரும்போது கொஞ்சம் லைட்டாக இடிச்சிட்டாங்கன்னா அடிக்கடி தடுமாறி விழுந்துருவேன், காரணம் இல்லாமல் விழுவேன். அப்போ விழும்போது ஒரு ஒரு பயமும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் பாதிக்கப்படுறதும் ரொம்ப தெரியும். ஆனால் கிறிஸ்துவ வளர்ப்பில் வளர்ந்தாலும் அந்த கிறிஸ்துவின் அனுபவம் எங்களுக்கு இல்லாததுனால அது ரொம்ப பயப்படுத்தின ஒரு சூழ்நிலையை எனக்கு தெரிந்து, எனக்கு அண்ணனுக்கு பிறகு 3 வருஷம் கழித்து எனக்கும் அது சேம் சிம்டம் வந்துச்சு. அண்ணனுக்கு 14வது வயதில் பாதிக்கப்பட்டது போலவே டாக்டர் சொல்லிட்டாங்க முன்னவே, இந்த பையனுக்கு பிறகு ஒரு பையன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக 75% அந்த பையனுக்கும் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு முன்கூட்டியே சொன்னது போலவே எனக்கும் பாதிப்புகள் வர ஆரம்பிச்சது. ஆனால் அம்மா வந்து ரொம்ப விசுவாசமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் எனக்கும் அந்த சிம்டம் வரும்போது நான் மன நெருக்கடிக்குள்ளே போனேன். எனக்குள்ளே ஒரு அந்த தேவ பக்தின்னு ஒரு விஷயம் இருந்தாலுமே ஒரு பக்கம் போராட்டம், என்னுடைய நோய் தீவிரங்கள்னால நிறைய அவிசுவாசங்கள் வர ஆரம்பிச்சுது, பயம் வர ஆரம்பிச்சுது, வாழ்க்கை இருண்டது போல் இருந்தது. நான் பாத்ரூம் போகிறதுக்கு முடியாமல் நிறையா நாள் பாத்ரூம்லேயே விழுது அழுந்திருக்கேன், எந்திரிக்க முடியாத மாதிரி சூழ்நிலை. ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்புகள் வரும். முதல்ல குதிங்கால் தூக்கி நடப்போம், அப்புறம் தடுமாறி கீழே விழுவோம், அப்புறம் படி ஏற முடியாத சூழ்நிலை, அப்புறம் ஒருத்தருடைய தோள் மேலே கை போட்டு நடக்கிற அளவுக்கு துணை இல்லாமல் நடக்க முடியாது, ஒரு இடத்துல இருந்து எழுந்திருக்க முடியாது, ஒருத்தவங்க தூக்கி விட்டால் தான் எழுந்திருக்கிற சூழ்நிலை வரும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படப்போ ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னுடைய 11வது வகுப்பு நான் படிக்கிற சூழ்நிலையில் அப்போ தான் அதோடைய தீவிரம் அதிகமாச்சு. நான் ஒரு தடவை பாத்ரூம் போயிட்டு நானே எப்போ எந்திரிச்சிருவேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எந்திரிப்பேன். ஆனால் அன்னைக்கு பார்த்து என்னால் பாத்ரூம்லேருந்து எழ முடியல. ரொம்ப அன்னைக்கு தான் ஆண்டவர்கிட்ட சத்தமிட்டு அழுதேன். அது வரைக்கும் அவ்வளோ நான் ஜபம் பண்ணது கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அன்றைக்கி நான் வந்து அது ஜபமாக இல்லை ஆண்டவர் திட்டினா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் பயங்கரமாக திரும்பி எழுதிட்டேன். ஏன்னா பாத்ரூமில் விழுந்துட்டு என்னால் கதவு தாள் போட்டிருக்கு, அதையும் திறக்க முடியல. முட்டி போட்டு ரொம்ப முட்டியில் நின்று தாழ்பாலை திறந்துட்டு முட்டியிலேயே வெளியில் வந்தோடனே ஏன் என்னை படைச்சிங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்ப ஆர்கியூ பண்ணி நான் எதுக்காக என்னை படைச்சிங்க, இப்படி கஷ்டப்படணுன்னு தான் உங்களுக்கு விருப்பமா, இப்போ பாட்டி ஊழியக்காரங்களாக இருந்து இந்த மாதிரிலாம் இருந்து நிறைய கேள்விகள் எனக்கு உள்ள ரொம்ப ஒரு ஆண்டவர் மேலேயே விரோதமான ஒரு இது மாதிரி வந்தது. ஒரு பக்கம் ஆனால் கடவுள் நம்மளோட தான் இருக்கிறாரு, நம்மளை படைச்சவர் அவர் தான் அப்படிங்கிறது அந்த சண்டே கிறிஸ்டின்னாலும் அந்த விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசத்தில் நான் அழுது அவர்கிட்ட தான் நான் கேட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவர் திட்டுற மாதிரி ஜெபம் பண்ணேன். அதுக்கு பிற்பாடு நான் அதோடைய அனுபவங்கள், ஆண்டவர் எப்படி எங்களை வந்து அந்த கஷ்டத்தில் ஆறுதல் எங்களுக்கு கொடுத்தாரு, என்ன பதில் சொன்னாருங்கிறத பிற்பாடு சொல்கிறேன். இதுதான் எங்களுடைய பிறப்பில் கிறிஸ்துவ வளர்ப்பில் வளர்ந்தாலும் எங்களுக்கு உண்டான இந்த போராட்டங்களில் இப்படி தான் நாங்கள் போராடினோம். ரொம்ப சரீர பிரகாரமாக ரொம்ப போராட்டத்தினால மனநிலையிலையும் ரொம்ப பாதிப்புகள் இருந்தது. அதே போல் சரீரத்தில் விசுவாசத்தையே தகர்க்கிற அளவுக்கு போராட்டங்கள் வந்தது. தம்பி சொன்ன மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எங்களுடைய நடைகளோ அல்லது வந்து எழுந்திருக்க முடியாத சூழ்நிலைகளோ வரும்போது அதனுடைய திகைப்பு வந்து சொல்லவே முடியாது. அப்படியெல்லாம் இருக்கும்போது சரி நம்மளுடைய எதிர்காலம் எப்படி ஆகும், அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறினது. 3 பேர் இப்படி இருக்கிறோம், நம்மளுடைய எதிர்காலம் என்ன ஆகும், அப்பா அம்மாவுக்கு வயசாகிக்கிட்டே வருது, இப்போ அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா பின்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற பயம் எங்களுக்குள்ளே அதிகமாக வர ஆரம்பிச்சது. அதில் எங்கள் அண்ணனுக்கும் அந்த பயம் இருக்கிறதுனால அடிக்கடி வீட்டில் வந்து சண்டை போடுவார். நீங்கள் 3 பேரும் இந்த மாதிரி நீங்கள் பிறக்க வச்சுட்டீங்க, எங்களுக்குன்னு எதுவும் சொத்து சேர்த்தலை அப்படின்னு சொல்லிட்டு தினமும் சண்டை போட்டு ஏதாவது ஒன்று எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி கடனை உடனே பட்டு ஏதாவது ஒரு படிக்க வைக்கலான்னு படிக்க வச்சாங்க. படிக்க வச்சது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது ஒரு கடை வைப்போம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேசட் கடை வச்சாங்க.
அந்த கேசட் கடை பார்த்தீங்கன்னா அது வச்ச உடனே ஒரு 6 மாதத்தில் அது லாஸ் ஆகிற அளவுக்கு சிடி பிளேயர் வர ஆரம்பிச்சது. அந்த சிடி பிளேயர்னால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ கேஸ்ட் எல்லாமே நஷ்டமடைஞ்சது. அதனுடைய ரெக்கார்டிங் செட்டு எல்லாமே வீணாக போச்சு. அதுக்கு பிறகு எஸ்டிடி பூத்து வச்சோம். எஸ்டிடி பூத்து வச்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ₹1 காயின் பூத்து, செல்ஃபோன் இதெல்லாம் பிரபலமான உடனே அந்த எஸ்டிடி பூத்து அதுவும் லாஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கிரீட்டிஸ் கடை வச்சோம். அப்புறம் லாட்ரி டிக்கெட் கடை வச்சோம். அந்த லாட்ரி டிக்கெட் கடை வச்சதுலேயும் கூட கவர்மெண்டில் வந்து லாட்ரி டிக்கெட் பேன் பண்ணதுனால அது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. இப்படி கடன் மேலே கடனாக ஆச்சு. கடன் ஆனதுக்கப்புறம் சரின்னு அதை கடன் அடைக்கிறதுக்காக எங்கள் அம்மா லோன் போட்டு ஒரு பெரிய தொகையை கொண்டாந்து வீட்டில் வச்சுருந்தாங்க. அதை நாளைக்கு வந்து கடன்காரங்க ரொம்ப நெருக்கப்படுகிற கடன்காரங்களுக்கெல்லாம் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எங்களுடைய விசுவாசம் தேவன் மேலே இருக்கிற அந்த வைக்க வேண்டிய விசுவாசம் வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறினது. ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி ஆச்சு? ஆனால் ஒருத்தர் நல்லா இருந்தால் கூட பரவாயில்லையே, 3 பேருமே இப்படி இருக்கிறோமே. அப்போது வந்து கடவுள் சுகப்படுத்துகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுடைய பயத்தின் சூழ்நிலை நிமித்தம் வந்து அஸ்திபாரமே அசைக்கப்படுது, நீதிமான் என்ன செய்வான் அப்படின்னு சொல்கிறது போல் எங்களுடைய விசுவாசம் வந்து ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டியது அஸ்திபாரமாக விசுவாசம் இருக்க வேண்டியது, அந்த விசுவாசமே தகர்க்கப்பட்டது. அப்போது என்ன பண்ணாங்கன்னா, சரி அந்த கடன் அடைக்கணும்னு வாங்கிட்டு வந்து வச்ச தொகையை வந்து நாளைக்கு கடன்காரங்களை கூப்பிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி 2 காலுமே வந்து, ஏன்னா அவரு தான் உட்கார வச்சு தூக்குவார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி லெஃப்ட் காலில் ராடும் ரைட் காலில் வந்து பிளேட்டு வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அவரும் படுக்கையில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாச்சு. அப்போது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்காக இருந்துச்சு. ஐயோ, இதுக்கு மேலே அவர் தான் எங்களை தூக்கிட்டு இருந்தார், இப்போ அவரும் தூக்க முடியாத மாதிரி ஆகுது, அப்பா அம்மாவும் வயசாகிட்டு வருது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இருக்கும்பொழுது தான் கிறிஸ்தவ குடும்பமே இருந்தாலுமே, குடும்பத்திலே பிறந்தாலுமே கூட ஒவ்வொருத்தருக்கும் தேவனோடு உள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு இருக்கணுங்கிறது தான் வேதாகமம் நமக்கு சொல்லி கொடுக்குது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால யாருமே பரலோகம் போயிட முடியாது. ஞானஸ்நானம் எடுத்து விசுவாசத்தில் நல்லபடியாக அவங்க வந்து வந்தால் ஒழிய தேவனுடைய ராஜ்யத்தை வந்து அந்த சத்தியத்தில் நடந்தால் ஒழிய பார்க்க முடியாது. அப்போது கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தாலுமே இப்படிப்பட்ட கேள்விகள் எங்களுக்கு இருந்ததுனால ரொம்ப மன உளைச்சலுக்கு மேலே மன உளைச்சல் ஆகிட்டே இருந்தது. அப்போ தான் வந்து சத்தியத்தை தேடி நாங்கள் சர்ச்சுக்கு போனாலுமே கூட ரொம்ப ஒரு பயந்த சூழ்நிலையிலே தான் இருந்தோம். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் எங்களை வந்து சந்தித்தார். ஒரு தேவதாசன் எஸ்ரா ஆனந்தன் சொல்லிட்டு அவர் தான் வந்து எங்களுக்கு பைபிளை வந்து தனியாக உட்கார வச்சு ஆண்டவரை பற்றியெல்லாம் சொல்லுவார். சொல்லும் பொழுது இத்தனை நாள் நம்ம சபைக்கு போயிருக்கிறோம், வேதத்தெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்குறோம், ஆனால் இப்படி வேதத்தில் ரகசியங்கள் இவ்வளோ அருமையான காரியங்களெல்லாம் இருக்கே, ஆறுதலான காரியங்களெல்லாம் இருக்குதுன்னு ரொம்ப ஒரு மாதிரி மனசு ரொம்ப சந்தோஷமாக அவர் சொல்லும்போது கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் அவர் அந்தாண்ட போனோன்னா மறுபடியும் எங்களுக்கு பழையபடியே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். 2வது இந்த மரண பயத்தை, ஏன்னா டாக்டர் சொன்னார் 5 வருஷத்தில் இறந்துருவாங்கன்ட்டு. அப்போ நம்ம எப்படி இறக்க போகிறோன்னு தெரில, ரொம்ப வலி அதிகமாக இருக்குமா அல்லது துடிச்சு இறப்போமா எப்படின்னு தெரியலையங்கிற மாதிரியான ஒரு மன புலம்பல்களெல்லாம் அதிகமாக இருந்த டைமில் இந்த வார்த்தைகள் மட்டும் எங்களை வந்து அதிகமாக ஆறுதல் படுத்தினது. அப்போ அவர் வந்து சொன்னார், சேலத்தில் இந்த மாதிரி நான் ஊழியத்தை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், உங்கள் வீட்டில் வந்து ஒரு 1 hour ப்ரேயரை வைக்கலாமான்னு கேட்டார். அப்போது சரி ஓகே, எங்களாலையும் சர்ச்சுக்கு போக முடியல, ஏன்னா சர்ச்சுக்கு போகிறப்பெல்லாம் எனக்கு கடைசியாக வந்து நான் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே நின்று அழுதேன். ஏன் அழுதுன்னா, ஆராதனைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாடல் ஆராதனைனா ரொம்ப லைக் பண்ணுவோம். அதே மாதிரி சத்தியத்தை சர்ச்சில் கேட்கும்போது ரொம்ப உற்சாகமாக நிறையா பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் வாங்க நல்லாயிருக்கும் சர்ச்சுக்கு வந்து பாருங்கள் அப்படின்னலாம் கூட்டிகிட்டு போவோம். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது ஒரு நாள் நான் லேட்டாக போயிட்டேன். ஏன்னா பசங்களாம் வந்து அவங்க கூட்டிகிட்டு போனால் தான் எங்களால் சர்ச்சுக்கு போக முடியும், இல்லைன்னா எங்களால் தனியாக நடந்து சர்ச்சுக்கு போக முடியாது இல்லைங்களா. அப்போது ஒரு நண்பர்கிட்ட கேட்டு கெஞ்சி கூத்தாடி சர்ச்சுக்கு போனேன். ஆனால் அவர் வந்து கிட்டத்தட்ட ஆராதனை முடிகிற டைமுக்கு கூப்பிட்டு போனார். அப்போ கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறாங்க. அந்த ஆராதனை பிரசன்னத்தில் என்னால் தாங்க முடியல. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, உலகத்தில் சுகத்தை கேட்டோம் கொடுக்கல, நாங்கள் என்னென்னமோ ஜெபித்து பார்த்தோம், எதுவுமே நீங்கள் எங்களுக்கு செய்யலை, இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை கூட எங்களுக்கு தர மாட்டிங்களா, நான் இனிமேல் சர்ச்சுக்கே வரமாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப துன்மார்க்கத்துக்கு எதுவாக போச்சு.
இதுக்கு மேலே நான் ஆண்டவரே சர்ச்சுக்கே வரமாட்டேன்னு சொன்னதுனால சிற்றின்பங்களில் மூழ்கினா நமக்கு இந்த பயமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக பிரகாரமான காரியங்களில் அதிகமாக ஈடுபட ஆரம்பித்தோம். அப்போ ஈடுபட ஆரம்பிக்கும் போது தான் இந்த ஊழியக்காரருடைய பழக்கம் ஏற்பட்டது. அவர் வந்து சொன்னார், நீங்கள் வந்து 1 ஹவர் வந்து சர்ச்சில் உங்கள் வீட்டில் 1 ஹவர் நாங்கள் ப்ரேயர் எடுக்கிறோம், அப்போ வந்து நீங்கள் சர்ச்சுக்கு போக முடியலனாலும் இங்கே கலந்துக்கலாம்ல அப்படின்னாரு. சரி ரைட்டு ஓகேங்க அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நடுவில் வந்து ஒரு தம்பி இஸ்லாம் மதத்துலேருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு தம்பி ஹுசைன்னு சொல்லிட்டு அவர் நல்ல ஜபம் பண்ணுவார். ஜபம் பண்ணும்பொழுது ஆவியானவர் அவர் மூலமாக இடைப்பட்டார். அவர் வந்து என்ன பண்ணார்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா சொல்லுங்கண்ணா, நான் வந்து ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், இந்த தம்பி இவன் சின்ன பையனாக இருக்கிறான், இவன் ஜபம் பண்ணி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமையில் என்ன பண்ணேன், சரி வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து ப்ரேயர் நடத்துறதுக்கான ஒரு நாள் குறிக்கப்பட்டு அந்த நாளில் அந்த தம்பி வந்தார். தம்பி 1 நிமிஷம். அப்போ அந்த தம்பி வந்துட்டு கூடி நாங்கள் ஜபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த தம்பி நிறையா அந்நிய பாஷையில் நிறைஞ்சி பேசிக்கிட்டே இருந்தார். நான் கண்ணை மூடலை, நான் முழிச்சு வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ என் தம்பி கண்ணை மூடி ஜபம் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ தான் அவனுக்குள்ள ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை தேவன் கொடுத்தாரு. அதை அவர் சொல்லுவார், அவர் நீங்கள் கேளுங்க. அந்த அனுபவத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றதை நான் சொல்கிறேன். பாட்டிமா ஊழியக்காரங்களாக இருந்ததுனால எங்களுக்கு நாங்கள் 2 பேரும் நடக்க முடியாத சூழ்நிலை போகும்போது நார்த் இந்தியாலாம் போய் அவங்க நடந்தே ஊழியம் செஞ்சுருக்காங்க, நிறைய இடங்களில் ஊழியம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் கன்னியாகுமரியிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து இப்படிப்பட்ட நிறையா பாஸ்டர்ஸை கூட்டிகிட்டு வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஜெபம் பண்ணும்போது, ஒவ்வொருத்தரும் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை சொல்லுவாங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா, இவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு சிலர் சொல்லிட்டு போயிடுவாங்க. சிலர் வந்து இவங்களுக்குள்ள அசுத்தாவி இருக்குது, அதான் போராடுது, அதான் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்னொரு சிலர் வந்துட்டு மாந்திரீக கட்டுகள் இருக்குது, இந்த ஊரில் இந்த மரத்துக்கடியில் இப்படியெல்லாம் வச்சுருக்காங்க, அது வந்து எடுத்தால் சரியாயிரும், அந்த கட்டுகளை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் நிறைய விதமாக ஊழியக்காரங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லும்போது மனசு ரொம்ப காயப்பட்டுச்சு. நம்ம ஒரு கிறிஸ்துவின் பிறப்பால் கிறிஸ்துவர்களாக பிறந்தாலும், கிறிஸ்துவ அறிந்தவர்களாக நம்ம வாழ்ந்தாலும் எப்படி ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை விடுவார்? அவர் என்னைக்கு சிலுவையில் வந்து நம்மளுடைய பாவங்களை சாபங்களை ஏற்று முறிச்சிட்டாரோ அதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் எதுவுமே இல்லையே. அது இருந்தாலும் அது ஒன்றும் கிடையாது, எல்லாம் செத்து போன பாம்பு போல தானே அது. அப்படி இருக்கும்போது எப்படி எங்களுக்கு அது பாதிக்கும்? அந்த பாதிப்பு எப்படி வரும்? நாங்கள் கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கோமே, கிறிஸ்துவ எங்களுக்கு தகப்பனாக இருக்கிறாரு, எப்படி இதெல்லாம் விடுவாருங்கிற கேள்வியும் குழப்பமும் ஒரு ஆதங்கமும் இருந்துச்சு. அப்போது நான் என்ன பண்ணேன்னா, நான் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணேன். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, பாத்ரூமில் இருந்து எந்திரிக்க முடியாத சூழ்நிலையில் அழுதுட்டு வெளியில் வந்து ரூமில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அம்மா வந்துட்டாங்க. வந்து ஏன்ப்பா அழுவுற அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா என்னால் முன்ன மாதிரி எந்திரிக்க முடியல, என்னால் நடக்க முடியல, பாத்ரூமில் விழுந்துட்டு எந்திரிக்க முடியாமல் ஆயிடுச்சுமா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அம்மாட்ட நான் சொல்லி அழும்போது, ஏன் கடவுள் எங்களை இப்படி படைச்சார் அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னை கருவிலே அழைக்கணும்னு தான்ப்பா நினச்சேன், ஆனால் ஆண்டவர் தான் உன்னை காப்பாற்றி இந்த பூமியில் பிறக்கணும்னு சொல்லி உனக்கு இந்த பேர் வச்சு ஊழியக்காரனாக வரணும்னு சொன்னதும் அவர் தான். அப்போது நீ என்கிட்ட கேட்கக்கூடாது, உன்னை காப்பாற்றின உன்னுடைய பரம தகப்பன்ட்ட கேளு, அவர்கிட்ட கேட்குறதுக்கு உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, அவர் உனக்கு கண்டிப்பாக பதில் கொடுப்பார், அவர் பேசுகிற தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் நாட்கள் கணக்காக நான் நிறைய நாட்கள் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது தான் ஆண்டவர் வந்து என்னோடு பேசினார் ஒரு வசனத்தின் மூலமாக. தாயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லைன்னு சொன்ன வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அது சத்தமாக அது உணர்வாக எனக்கு தெரியல, ஆனால் அந்த வசனம் எனக்கு முதலாவது ஆண்டவர் என்னோட கூட பேசின வசனம். அப்போ வந்து நான் பைபிளை ஒழுங்காக படிக்க சொல்லி ஆண்டவர் எனக்கு ஆவியானவர் நினைவுபடுத்தினால அதிகமாக நான் பைபிள் படிக்கும்போது அந்த ஊழியக்காரங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஆண்டவர் பைபிளில் இருந்தே எனக்கு ஆன்சர் கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு ஊழியக்காரர் வந்து விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்ன விஷயத்துக்காக இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நண்பனுக்காக முடவனாக இருக்க நண்பனுக்காக நண்பர்கள் 4 பேர் கூரையை பிடிச்சிட்டு இறக்குவாங்க.
அவங்கள பார்த்து அவங்களோட விசுவாசத்தை பார்த்து அவருடைய நண்பருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். ஸோ விசுவாசம் யாருக்காக இருந்தாலும் ஜெபம் பண்ணுறவங்களுக்காக இருந்தால் கூட பிணியாளிக்கு சுகத்தை கொடுக்குற தேவன். அப்போது எனக்கு ஞாபகப்படுத்தினார், கண்டிப்பாக என்னால் சுகப்படுத்த முடியும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து உன்னை என்னோட நாமத்தின் மகிமைக்காக தான் வச்சுருக்கிறேன், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குங்கிற வார்த்தைகளும் வசனத்திலையும் சொன்னார். அதே போல் இஸ்ரேலுக்கு விரோதமான குறி சொல்லல இல்லை, மந்திரமும் இல்லை அப்படின்ற வசனத்தை நினைவுபடுத்தினார். இன்னொருத்தங்க பிசாசு இருக்குன்னு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், பிசாசு இருக்குன்னு சொன்ன ஊழியக்காரங்களை தான் ஆண்டவர் திட்டுவார். எந்த மட்டும் நான் உங்கள் கூட இருப்பேன், விசுவாசம் இல்லாத பொல்லாத சந்ததியே, உங்களால் ஏன் பிசாசு விரட்ட முடியாமல் போச்சு அப்படின்னு ஊழியக்காரனை பார்த்து தான் அந்த இடத்துல பைபிளில் ஆண்டவர் ஆன்சர் கொடுத்துருப்பாரு. ஸோ நான் வல்லவராக இருக்கேன், உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாக விளங்கும் அப்படின்னு சொல்லி என்னை ஆண்டவர் நிறைய விஷயங்களில் தேட்டினார். உண்மையாலுமே ஊழியக்காரங்களை விட ஆண்டவருடைய அன்பை நான் பெரிதாக ருசித்ததுனால தான் இந்த நோய் டிசீஸுங்கிற ஒரு தாக்கத்திலிருந்து நான் என்னால் முதல்ல மனநிலையில் வெளியே வர முடிஞ்சது. அண்ணன் சொன்னது போல் அந்த முஸ்லீம்லேருந்து ரசிக்கப்பட்ட ஒரு தம்பி ப்ரேயர் பண்ணும்போது அவர் சொன்னார், அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு சொன்னார், இந்த வீட்டில் இருந்து நான் ஒரு மகனை நான் எழுப்ப போகிறேன், அந்த மகனை நான் வந்து அக்கினியாக நான் பயன்படுத்த போகிறேன், இப்பொழுதே அவன் மேலே அக்னி அபிஷேகம் இறங்கும்னு சொன்னார். ஆக்சுவலாக நான் அதை வந்துட்டு நான் அக்செப்டேஷனே பண்ணலை, எனக்கு தான் சொல்கிறாங்க இவருக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் என்னை அறியாமல் நான் அழ ஆரம்பித்தேன். ஏன் அழுதுன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அப்படிப்பட்ட ஒரு அழுகையை என் வாழ்நாளில் அழுததே கிடையாது, அப்படிப்பட்ட உணர்வு நான் அடைஞ்சதும் கிடையாது. நான் சரண்டர் ஆனது போல் இருந்துச்சு. என்னுடைய பாவங்கள்லாம் அந்த வயசில் எனக்கு யாருமே அவ்வளோ பெருசாக பாவத்தை உணர மாட்டாங்க, ஆனால் எனக்கு அந்த அனுபவம் பயங்கர பாவ உணர்வை கொடுத்துச்சு. எல்லையில்லாத ஒரு சொல்லவே முடியாது, விவரிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பாவ உணர்வு அடைஞ்சு தேம்பி தேம்பி எழ ஆரம்பித்தேன். ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, வாயை திறந்து சொல்கிற எல்லா வார்த்தைகளும் நான் பாவி பாவிங்கிற வார்த்தை தான் வந்துச்சு. ஏன் அப்படி சொன்னனே தெரியல. ஆனால் எனக்குள்ளே இருந்த அந்த பாவங்கள்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிக்கவும் நான் பாவ உணர்வு அடைஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் கிட்டத்தட்ட பாவிங்கிற வார்த்தையவே அறிக்கை பண்ணிகிட்டு இருந்தேன். என்னை அறியாமல், நான் தெரிஞ்சில்லை, என்னை அறியாமல் அந்த உணர்வு வரும் பொழுது அப்படி தான் அந்த அனுபவம் வந்துச்சு. அப்புறம் அந்த 1/4 மணி நேரத்துக்கு பிறகு எனக்கு நன்றி உணர்வு வந்துச்சு. என்னை ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிட்டாருங்கிற ஒரு உணர்வு வந்தது. உண்மையாலுமே இதை நான் சொல்கிறது பொய்யோ இல்லை, இது ஏதோ ஒரு கட்டுக்கதையோ இல்லை, நான் அடைஞ்ச உண்மையாலுமே ஒரு சந்தோஷத்தை நான் சொல்கிறேன். இது நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்களோ எனக்கு தெரியாது, பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க, ஆனால் நான் பெற்றது எனக்கு தான் தெரியும். உண்மையாலுமே அது உண்மையிலேயே அது ஒரு பெரிய உணர்வு, அது ஒரு சந்தோஷமான உணர்வாக இருந்துச்சு. நன்றி சொன்னேன், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிட்டிங்க, நன்றி நன்றி நன்றின்னு. அன்னையிலேருந்து என் வாழ்க்கை மாறிச்சு. அந்த உணர்வு உண்மைன்றதுக்கு ஒரு சாட்சி என்னென்னா, அந்த நாள்லேருந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பாவம் செஞ்சால் கூட பாவ உணர்வு அடைஞ்சு அதுலேருந்து வெளியில் வர வரைக்கும் ஆவியானவர் என்னை விட மாட்டார். ஸோ இப்படி தான் அந்த உணர்வு இருந்துச்சு. அதே போல் பாவம் இருக்கான்னு இல்லையா அப்படின்னு சொன்னால் எல்லா நாளும் போராட்டம் தான். ஆனாலும் முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம். அந்த ஆவியானவர் தொட்ட பிறகு நிறைய மாற்றங்கள், நிறைய தேறுதல், ஆறுதல், இப்படி நிறைய காரியங்கள் எனக்கு கிடைச்சிது. இதுதான் எங்களுடைய அனுபவம். அதே போல் அந்த தம்பி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்பவும் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, இந்த வீட்டில் இருந்து என்னுடைய மகனை நான் எழுப்புவேன், அக்கினியாக பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னது இல்லாமல், இந்த வீட்டுக்கு என்னுடைய திரளான ஊழியக்காரர்களை நான் அனுப்பிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது இந்த வார்த்தையெல்லாம் நான் கேட்கும்போது தம்பி அபிஷேகத்தில் நிறைஞ்சி அந்த பாவ உணர்வு அடைஞ்சு நான் பாவின்னு கத்துற விஷயத்தை நான் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டேன், தேவன் தொட்டுட்டாரு. ஏன்னா எந்த ஒரு மனிதனை தேவன் தொடுறார் அப்படின்னாலும் அந்த மனிதனுக்கு பாவ உணர்வு தான் முதல்ல வரும். தேவனிடத்துல நெருங்குகிற யாராக இருந்தாலும் சரி, நாம் அவர் பரிசுத்தத்துக்கு ஈக்குவலாக இராததுனால நமக்கு தெரியும், நம்ம அவருக்கு பக்கத்தில் போகிறதுக்கு கூட நமக்கு தகுதி கிடையாதுங்கிற அந்த உணர்வு வந்து நம்மளை புழுவாக துடிக்க வைக்கும். அப்படி தான் தம்பி அந்த துடிப்பை பார்த்தோன்னே தேவன் இவனை தொட்டுட்டாரு, ஓகே இவனை ரட்சிக்க போகிறாரு அப்படிங்கிறத நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே போல் தேவன் சொன்னது போலவே இவனை பயன்படுத்துவார் போல், அக்னியாக பயன்படுத்துவார் போல், நம்மளையெல்லாம் பயன்படுத்த மாட்டாரா என்னமோன்னு தெரியலன்ட்டு நான் அப்படியே முழிச்சிட்டே இருந்தேன். அப்போ சொன்னார், இந்த வீட்டுக்கு என்னுடைய திரளான ஊழியக்காரர்களை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அதை மைண்டில் எப்படி மரியாளமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்பொழுது அதை தன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு
சொல்லிட்டாங்கங்கிற மாதிரி அந்த வார்த்தை நிறைவேறுதா இல்லையான்னு தெரியலங்கிறதுனால நான் அதை அப்படியே மைண்டுக்குள்ளே வச்சுட்டேன். அப்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஆராதனையில் வந்து நான் லேட்டாக போனதுனால இனி நான் ஆராதனைக்கே வரமாட்டேன்னு சொன்ன உடனே இந்த ப்ரேயருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ரா ஆனந்த் அவங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து 1 hour ப்ரேயர் வச்சாங்க. அதுலேருந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் எங்கள் வீட்டில் சபை நடக்க ஆரம்பிச்சது. சபை நடக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு பெரிய மாற்றம், ரட்சிப்பின் அனுபவம் தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குள்ளே என்னை நடத்தினது. தம்பியோடைய வாழ்க்கையிலையும் அதே போல் தான் ரட்சிப்பின் அனுபவம் பெரிய அளவில் வந்து ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்தது. நாங்கள் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கடன் பிரச்சனைகள் மாறினது, வீட்டில் எல்லாமே சரியான ஒரு நிலைக்கு அந்த மனநிலைமைகளெல்லாம் மாறி அந்த பயம் அந்த கலக்கம் இதெல்லாம் மாறி தேவன் மேலே அந்த அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை நோக்கி அஸ்திபாரமாக எங்கள் வாழ்க்கையில் அந்த விசுவாசம் எங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவ அஸ்திபாரமாக வைத்து விசுவாசத்தை வைத்து எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ரட்சிப்பின் வாழ்க்கை துவங்க ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சண்டேக்கு எனக்குள்ளார வந்து வேதத்தை படிச்சுட்டு இருக்கும்போது சும்மாவே இருக்க முடியாது. நம்ம யாருக்காவது சத்தியத்தை சொல்லணும், எங்கேயாவது போய் யாருக்காவது சொல்லணும்னு சொல்லி ஃபோனில் வந்து எல்லாருக்குமே ஆண்டவருடைய வார்த்தைகளை வசனங்களை வந்து நான் அப்போது பட்டன் டைப் ஃபோன் தான் இருக்கும், ஆனாலும் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அந்த மெசேஜ் எல்லாருக்கும் அனுப்புவேன். எல்லாருமே சொல்லுவாங்க உங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ரொம்ப என்னோடய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நல்லபடியாக அனுப்புகிறீங்கன்னு சொல்லுவாங்க. அதோடு நிற்கலை, அதுக்கு மேலேயும் எதையாவது செய்யணுங்கிற மாதிரி மைண்டில் தோண ஆரம்பித்தோன்னே சண்டே கிளாஸ் ஊழியத்தை நடத்த ஆரம்பித்தோம். பசங்களை என்னுடைய நண்பர்களெல்லாம் கூட்டிகிட்டு அவங்க தான் தோளில் தூக்கி வச்சு வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ வந்து இப்படி ஊழியத்துக்கு போகும்போது எனக்கு சில பெட்ரோல் செலவுக்கு எனக்கு காசு தேவையாக இருந்தது. அப்போ நான் அழுதுகிட்டு நான் சொன்னேன், இன்னொரு ஊழியக்காரரும் நானும் சேர்ந்து சில இடங்களுக்கு ஊழியத்துக்கு போகும்போதும் ஒரு இடத்துல நின்று பேசும்போது இந்த வார்த்தையை நான் அவர்கிட்ட சொன்னேன், நமக்கு ஒரு மாதம் ஏதாவது 500 ரூபா கிடைச்சதுன்னா யாருக்கிட்ட போய் ஆண்டவர் சொல்ல சொன்னாலும் வண்டி எடுத்துகிட்டு போகலாங்க, பெட்ரோல் இல்லாதனால தான் சில நேரத்தில் போக முடியல அப்படியெல்லாம் சொல்லி அழுகும்போது அடுத்த மாதமே எனக்கு உதவித்தொகை 500 ரூபா வந்தது. எனக்கும் நம்பிக்கும் அந்த உதவித்தொகையை வச்சுட்டு நான் தாராளமாக வந்து சண்டே கிளாஸுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு வந்து டூர் கூப்பிட்டு போகிறது, ப்ரைஸ் வாங்கி கொடுக்கறது இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொன்னார், இல்லை வசனத்தில் நான் வாசிக்க உனக்கு யார் என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்குறியோ அதையே நீ மற்றவங்களுக்கும் செய்யு அப்படின்னு சொன்ன அந்த வசனத்தை நான் வாசித்த உடனே எனக்குள்ளே ஒரு உணர்வு வந்தது. நம்ம வீட்டில் தனியாக உட்காந்துட்ருக்கோம், நம்மளை தேடி யாராவது வந்து விசாரிக்க மாட்டாங்களான்னு நம்ம நினைக்கிறோம், நமக்கு யாராவது வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு நினைக்கிறோமே, அதே போல் தானே நம்மளை போல் இருக்கிறவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது உணர்வு அடைஞ்சதுக்கப்புறம் சேலத்தில் நான் ஹேண்டிகேப்ட் ஆஃபீஸில் போயிட்டு அந்த ஹேண்டிகேப்ட் ஆஃபீஸில் நிறையா ஸ்டூலு இதெல்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அங்கே இருக்கிற மாற்றுத்திறனாளிகளோடைய எங்களை போல் இருக்கிற தசை சிதைவு நோயாளிகளுடைய நம்பரெல்லாம் கேட்டு வாங்கி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு நம்ம போய் ஆண்டவரை பற்றி சொல்லணும். ஏன்னா நாம் இப்போ சர்ச்சுக்கே போக முடியாமல் இருந்த நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் திருச்சபை வீட்டுக்கே கொண்டு வந்திருக்கிறாருன்னா அவங்களும் அந்த மாதிரி போக முடியாமல் இருப்பாங்க தானே. அப்போ நாம் போய் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு பைபிள்ஸ் வாங்கி கொடுத்து சில காரியங்களெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு ஆண்டவருடைய அன்பை அதிகமாக எடுத்து நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். அப்படி தான் எங்களுடைய ஊழியத்தை அருணோதயம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்தை நாங்கள் ஸ்தாபித்து நடத்த ஆரம்பித்தோம். இதன் நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய பிரிவுகள் இப்படியெல்லாம் வரும்பொழுது என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனாலும் வந்து ஒரு உற்சாகம், வசனம் சொல்லுதுங்க, முடவன் மாலை போல துள்ளி குதிப்பான் அப்படின்னு சொல்லப்பட்ட வசனத்தின்படியே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருதயத்தில் தேவன் வந்து அந்த தேவனுடைய ராஜ்யம் பிரதேசமாக வராது, அது உங்களுக்குள் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. அதுபோல் அந்த சந்தோஷமோ அந்த சமாதானமோ தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அத்தனை காரியங்களும் எங்களுடைய இருதயத்தில் வரும்பொழுது ஒரு மான் எப்படி துள்ளி குதிக்குதோ அதுபோல் துள்ளி குதிக்கிற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருந்தது. அந்த சந்தோஷத்தில் தொடர்ந்து நாங்கள் ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து 11ஆவதோட ஸ்கூலுக்கு போக முடியாமல் நின்றுட்டான். அண்ணன் இந்த மாதிரி சண்டே கிளாஸ் ஊழியங்களுக்கெல்லாம் நல்லா உற்சாகமாக போகிறான், நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கான், நாம் வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கிறோமே அப்படின்னு ஒருவேளை அவன் வருத்தப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனால் வருத்தப்பட்டதை நான் வந்து அவனுடைய சில பிரச்சனைகள் மூலமாக நான் அதை கேட்டதுக்கப்புறம் ஆண்டவரே அவனையும் பயன்படுத்துங்க, ஆண்டவரே என்னையும் பயன்படுத்துகிறீங்களா, அவனையும் பயன்படுத்துங்க அப்படிங்கும்போது தான் தேவன் அவனை எப்படி பயன்படுத்தினார்னா இசை வழியாக அவனை பயன்படுத்தினார். அந்த இசையை எப்படி கற்றுக்கிட்டான்னா யாருக்கிட்டையுமே போய் அவன் கற்றுக்கல, 11ஆவதோடு நின்னவன் அதை எப்படி இசை கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் 16 பாடல்களை எந்த ஒரு இசை பயிற்சியுமே இல்லாமல்
அவனே ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து இசையை கற்றுக்கிட்டு பாடல்களை இசையமைக்கவும் நிறைய ஊழியக்காரர்களுக்கு பாடல்கள் செய்து கொடுக்கவும் கர்த்தர் இன்றைக்கி அவனை பயன்படுத்திட்டு இருக்காரு. அந்த இசை ஞானத்தை குறித்தும் ஸ்டுடியோவுடைய அந்த பயிற்சியை குறித்தும் அது எப்படி ஸ்டுடியோவில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேப்டாப் கூட நாங்கள் தொட்டதில் எங்கள் வீட்டில் லேப்டாப் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. ஆனாலும் ஆண்டவருடைய ஒரு பெரிதான செயல் எடுத்த உடனே ஆப்பிள் சிஸ்டம் ஸ்டுடியோன்னு வச்சு கொடுத்து கர்த்தர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டுடியோவிலையும் அவனை வல்லமையாக பயன்படுத்துகிறாரு. இசை வழியாக அந்த வார்த்தையை சொன்னது போலவே என்னுடைய இந்த வீட்டிலேருந்து என்னுடைய மகனை நான் எழுப்பும் அக்னியாக பயன்படுத்துவாங்கிறது போல் பாடல் வழியாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். அதே போல் என்னுடைய திரளான ஊழியக்காரர்களை நான் அனுப்பிக்கிட்டே இருப்பேனார். அந்த 10 வருடம் சபையில் நடந்த அந்த 10 வருடத்தில் திரளான ஊழியக்காரன் கிட்டத்தட்ட 450 ஊழியக்காரர்களுக்கு மேலே அங்கே வந்து பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் யாருக்கு பிரயோஜனமாக இருந்ததோ இல்லையோ எங்களை உருவாக்குறதற்கு கர்த்தரா வந்த ஊழியக்காரர்களெல்லாம் பயன்படுத்தினார். அவர்களுடைய சாட்சிகளிலெல்லாம் நாங்கள் நல்லா பலன் அடைஞ்சோம். அதே போல் இப்போவும் தம்பி இசையமைப்பதின் மூலமாகவும் எங்களை பார்க்கறதற்கும் நிறைய ஊழியக்காரங்க பாடலை வந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்து இசையமைக்கிறதுக்கு அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்படி அவருடைய ஊழியக்காரர்களெல்லாம் அவர் சொன்ன வார்த்தையின்படியே எங்களுடைய வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் தொடர்ந்து எங்களை பயன்படுத்துகிறார். இப்பொழுது கூட அவனுடைய சாட்சியை அவங்களுக்கு சொல்லுவான். கர்த்தரோட பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போது அண்ணா சொன்னது போலவே இசை வழியில் ஆண்டவர் என்னைய தமக்குன்னு தெரிந்து கொண்டார். அது நான் நாளடைவில் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு 14 வயசுலேருந்து கீபோர்டு வாசிக்கிற பழக்கம் இருந்துச்சு. சும்மா நான் விளையாட்டுக்காக எடுத்து வாசித்தது தான் கீபோர்டு. ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கர்த்தரே கொடுத்தாரு. ஏன்னா பைபிள் வசனம் எப்படியா சொல்லுது, விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவர் அவரே அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்குது. அப்போது அந்த இசை வழிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டை உற்சாகத்தை கொடுத்தது கர்த்தர். அது அவருக்காக பயன்படணுன்ட்டு அவர் தெரிந்து கொண்டதுனால நான் எந்த பாட்டை கேட்டாலும் கொஞ்சம் நேரம் உட்காந்து சும்மா வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நான் நிஜமாக எங்கேயும் கிளாஸ் போனதில்லை, ரெகுலர் கிளாஸ் எங்கேயும் போனதில்லை. பாட்டை கேட்டேன்னா ஒரு 1/4 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா அந்த பாட்டை வாசிச்சிடுவேன். அந்த சத்தத்தை கேட்டே அந்த கீஸ் நோட்ஸில் வாசிச்சிடுவேன். ஆனால் என்ன ஸ்கேலு ரூட்டு அது எதுவுமே எனக்கு தெரியாது. அப்புறம் நான் 11th படிக்கும்போது நான் போய் சேர்ந்த என்னுடைய கிளாஸ்மேட்டு வந்து அவர் ஆர்கெஸ்ட்ராவில் வேலை செஞ்சவர். அவர் ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்தார். சின்ன பெருசாக கிளாஸ்லாம் இல்லை, 1 நாள் 2 நாள் ஸ்டீஃபன் சொல்லிட்டு அவர் என்னுடைய நண்பர். அவர் ஒரு 2-3 கிளாஸ் எடுத்தார், அவ்வளோதான். கிளாஸ்னால் பெருசாக இல்லை, மேஜர்னால் இதான் மைனர் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த விஷயங்களை கொஞ்சம் கேதர் பண்ணது. அப்புறம் அங்கங்கே நான் கேட்ட விஷயங்களை கேதர் பண்ணது. ஆனால் ரெகுலர் கிளாஸ் எங்கேயுமே போகலை. அப்புறம் ஏஞ்சல் டிவியில் 1 மந்த் கிளாஸ் எடுத்திருந்தாங்க. அது யாருக்கு பிரயோஜனமோ இல்லையோ எனக்கு ரொம்ப அது பிரயோஜனமாக இருந்துச்சு. அதில் பாட்டெல்லாம் வாசிச்சிருவேன், ஆனால் வந்து நோட்ஸு தெரியாது, ஸ்கேல் ரூட்டு ராகம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்போது அதில் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தாங்க, மேஜருக்கு மைனருக்குள்ள வித்தியாசங்களையும் அதை நோட்ஸையும் கொடுத்தாங்க. அந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டது எல்லாத்துக்குமே எனக்கு மேஜர் மைனருக்கான எல்லா ரூலும் எனக்கு கிடச்சிச்சு. அப்படி தான் இசை வழியில் கர்த்தராக என்னை வழி நடத்தி வந்தார். அதே போலவே முக்கியமான ஒரு சாட்சி சொல்ல மறந்துட்டோம். அண்ணனுக்கு முதல்ல டாக்டர் சொல்லும்போது உள்ளே கூட்டிகிட்டு போய் தனியாக கூட்டிகிட்டு போய்ட்டு அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிகிட்டு எங்களை செக் பண்ணிவிட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க. அப்போ டாக்டர் சொன்னார், இந்த பையனுக்கு வந்திருக்கிறது லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு வரக்கூடிய வியாதி. இந்த பையனுக்கு வந்துட்டால் இந்த பையனுக்கு பின்னாடி யாராவது பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் 75% பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த அடுத்த பையனுக்கு கண்டிப்பாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் சீக்கிரத்தில் இந்த பையன் உங்கள் பையன் வந்து இறந்துருவான், அவங்க மனசை தேர்த்திக்கோங்க, 5 வருஷம் இல்லைன்னா அதிகபட்சம் 10 வருஷம் நல்ல மனநிலையும் நல்ல ஆகாரத்தையும் கொடுத்தீங்கன்னா 5 வருஷங்கிறது ஒரு 10 வருஷத்தை நீட்டிச்சு கொடுக்கலாம். இந்த வியாதி வந்து ரொம்ப கொடுமையான வியாதி. கொஞ்சம் கொஞ்சமாக படுத்த படுக்கையாக பெட் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் அவங்க கழுத்து மட்டும்தான் திரும்புகிற அளவு ஆகி அவங்க உடல் உறுப்புகள் ஒன்றா செயலேருந்து சீக்கிரமாக இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மெடிக்கல் ரீதியாக உண்மை. நான் எங்கள் டிசீஸில் உள்ளவங்க மத்தியில் ஊழியர் செஞ்சதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. இது வரைக்கும் 15 நபர்கள் நாங்கள் சந்தித்த நபர்களே இறந்துட்டாங்க. அது 20-25 வயதுக்குள்ளேயே இறந்துட்டாங்க. ஆனால் எனக்கு இன்றைக்கி 43, அண்ணனுக்கு வந்து 47 வயது ஆகுது. கிட்டத்தட்ட நோய் பாதிப்புல இருந்து டாக்டர் சொன்னார் 5 வருஷம் தான் சொன்னார். ஆனால் 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, 15 வருஷம் இல்லை, 20 வருஷம் இல்லை, 25 வருஷம் இல்லை, 30 வருடங்களை கடந்து ஆண்டவர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தது. இது மிகப்பெரிய சாட்சி எங்கள் வாழ்க்கையில். இது எங்கே போனாலும் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா எங்களுக்கு
ஜீவன் கொடுத்துருக்காரு. எங்கள் கண்கூட நிறைய பேர் இந்த வியாதியில் இறந்தவங்கள நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி அந்த நல்ல மனநிலையை பலனை கொடுத்துருக்குறாருன்னா அது கண்டிப்பாக உன் பலன் இல்லை, என் பலன் பூரணமாக விளங்கணும். அந்த வார்த்தை இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் கிரியை செஞ்சிட்ருக்கு. இப்போவும் உனக்கு இருக்க இந்த பலத்தோட போ. எனக்கு வந்து விரல் அசைவுகள் தான் இருக்கும். எனக்கு அதே மாதிரி நாவ் அசைவுகள் பெருசாக தலை இடுப்பு கூட இதுக்கு மேலே சாஞ்சேன்னா கீழே சாஞ்சிடுவேன், பின்னாடி போனாலும் சாஞ்சிடுவேன். இந்த பலனில் தான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்க இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு ஊழியத்தில் சொன்ன விஷயங்கள் தான் இன்ஸ்பயர் எங்களுக்கு, வேறு எதுவுமே கிடையாது. அதே போல் நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி முடிக்க விரும்புகிறது என்னென்னா, நிறைய ஆன்சர் எனக்கு வந்து கர்த்தராக பைபிளில் இருந்து தான் கொடுத்தாரு. நிறையா ஊழியக்காரங்களோட புத்தகங்களை, நிறையா ஊழியக்காரங்களுடைய வார்த்தைகளை நிறைய கேட்டிருக்கோம். பட் அதெல்லாம் பெருசாக எங்களுக்கு தேர்தல் ஆனதில்லை. என்றைக்கு நாங்கள் பைபிளை ஒழுங்காக படிக்க ஆரம்பித்தோமோ அன்னைக்கு தான் நிறைய ஆன்சர் கொடுத்தது. ஆனால் நிறைய ஊழியக்காரங்களோட வார்த்தைகள் எங்களை ஹட் பண்ணியிருந்தது. ஹட் பண்ணனாலும் அதுக்கு மருந்து உண்மையாலுமே தேவனுடைய வார்த்தை தான். பைபிளை வந்து நம்ம சரியாக படித்தோம்னாலே நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆறுதல் கிடைக்கும். இது உண்மை, என் வாழ்க்கையில் உணர்ந்ததை நான் உங்களுக்கு சொல்லி முடியும். ஆமாம், உண்மையிலே வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதமே நமக்கு வெளிச்சமாக இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம வேதத்தை வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய எல்லா கேள்விகளுக்கும், நம்மளுடைய எல்லா குழப்பங்களுக்கும், நம்மளுடைய சந்தேகங்களுக்கும் அவரே நமக்கு பதில் சொல்லுவார். நாங்கள் ஏன் ஆண்டவரை இப்படி, ஏன் ஆண்டவரை இப்படின்னு கேட்ட அநேக கேள்விகளுக்கு இன்றைக்கி நாங்கள் ஊழியத்தில் போய் மற்றவங்களுக்கு பதில் சொல்லுகிற அளவுக்கு தான் கர்த்தர் எங்களை பைபிள் தெளிவாக்கி இருக்கிறார். அதனால தான் இந்த விசுவாசத்தோடைய ஆதாரமாக போட்டு எங்களுடைய வாழ்க்கை விசுவாசத்தின் ஆதாரத்தில் தான் நிற்கிது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் இருக்கோம். எங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் ஒவ்வொரு நாளும் இருக்கும். தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அப்பா அம்மா இல்லை, அப்பா அம்மா இருந்த வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் தனியாக வந்து ஒரு குடும்பத்தை தனியாக நடத்துகிற அளவுக்கு கர்த்தர் வந்து எங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு ரூபா சம்பாத்தியம் இல்லாத எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அனுதினமோ என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அவரே தான் நடத்துகிறார். நாங்கள் யாருக்கிட்டையும் போய் இது வரைக்கும் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, எங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி கேட்டோம். ஜெயலலிதாம்மா, கருணாநிதி ஐயா பீரியட்லலாம் போய் எல்லா இடத்துலையும் நின்று உதவி கேட்டோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு, ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 10 முறையாவது மற்றவங்ககிட்ட கேட்டிருப்போம். ஆனால் விசுவாசத்தில் பலப்பட பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எங்களுடைய மாதத்தின் தேவைகள் ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் யாருக்கிட்டேயுமே போய் நாங்கள் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஆனால் எங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அதின் காலத்தில் நேர்த்தியாக கர்த்தர் செய்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா தினமும் நாங்கள் பாத்ரூம் போகணுன்னா ஒரு ஆள் வந்து எங்களை தூக்கி கொண்டு போய் பாத்ரூமில் உட்கார வைக்கணும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது எத்தனை ஆண்டுகளாக நடக்குதுன்னா கிட்டத்தட்ட வந்து 5-6 ஆண்டுகளாக தூக்கி பாத்ரூமில் உட்கார வைக்கிறது 5 ஆண்டு 6 நடக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கஷ்டம்தான். அது வந்து ஸ்டூலில் போயிட்டு இருந்தோம். இப்போ ஸ்டூலில் நகர முடியாத ஒரு மாதிரி பலவீனமானதுனால இனி யாராவது ஒருத்தர் தூக்கி உட்கார வைக்கணும். அப்போ காலையில் எந்திரிக்கும் பொழுது அவங்களுடைய காலை கடனை செய்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு எந்த கவலையுமே இருக்காது. அவங்களுக்கு மோசன் வருதுன்னு நினச்சா அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனால் எங்களுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா உடனே ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணணும். இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, இத்தனை நாட்களும் எங்களுக்கு உதவியை தேவன் அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 நபர்கள் எங்களுடைய இந்த மாதிரி வேலைக்கு வந்து நண்பர்கள் தான், எல்லாருமே கிறிஸ்துவின் மூலமாக ஏற்பட்ட நண்பர்கள் தான். அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க முகம் சொல்லிக்காமல் நிறைய வந்து செய்வாங்க. ஆனால் அவங்க கூடவே இருக்கிற சூழ்நிலை இல்லாமல் அவங்க திடீர்னு மாற்றலாகி வேறு மாவட்டங்களுக்கு போகிறதோ, வேலைகளில் சிக்கிக்கொள்ளுகிறதோ அப்படி வரும்பொழுது அவங்கள எந்நேரமும் நம்ம எதிர்பார்த்துருக்க முடியாது. அப்போ இன்னொருத்தர் யாரடா நம்ம கேட்குறது அப்படின்னு ஒருத்தரை புதுசாக கேட்டால் அவங்க வந்து சாதாரணமாக எங்களை தூக்கி உட்கார வச்சிட முடியாது. ஏன்னா தூக்குறதுக்கே அவங்க சிரமப்படுவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் யாராவது ஒருத்தர் வெளியில் போயிட்டாங்கன்னா இன்னொரு புதிய நபர்களை அனுப்பிக்கிட்டே தான் இருக்கிறார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் தேவன் மேலே வைக்கிற விசுவாசத்தில் முதல்ல எல்லாம் வந்து எங்களுக்கு குறைஞ்சது. ஆனால் தெளிவடைய அவர் மேலே இருக்கிற விசுவாசம் இன்னும் அதிகமாக மற்றவர்களுக்கும் அந்த விசுவாசத்தை உண்டாக்குகிற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையின் சாட்சி அமைஞ்சிருக்குது. நான் இதை கேட்குற நேயர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் உதவி செய்கிறவர்களாக எங்களுக்கு உதவி கிடைக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. எங்களுக்கு தேவனை எப்படினாலும் அனுப்புகிறார். ஆனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், உங்கள் குடும்பத்தில் அல்லது உங்கள் சொந்தத்தில் இந்த மாதிரி எங்களை மாதிரி முடியாதவங்க இருப்பாங்க. ஏன்னா எத்தனையோ பேரை போய் பார்க்குறேன்.
அவங்கெல்லாம் வந்து இந்த உதவி கிடைக்காம அழுகிறத பார்க்கும்போது எங்களால் தாங்க முடியல. எப்படியாவது இவங்களுக்காக ஒரு இல்லத்தை வச்சு நாமளாவது இதை அவங்கள பராமரிக்கணும் அப்படின்னலாம் எங்களுக்கு தோணி, அதனால தான் இந்த ஊழியத்தையே அருணோதயா மிஷன் சொல்லி இந்த ஊழியத்தையே ஆரம்பித்து நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, உதவி தேவைப்படுபவருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க தயவாய் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. உதாரணத்துக்கு வந்து அவங்கள தூக்கி உட்கார வைக்கலாம், அல்லது சர்ச்சைக்கு கூட்டு போகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஏதாகிலும் ஒன்று உங்களால் செய்ய முடிந்ததை முடியாதவர்களுக்கு நீ செய்யும்படி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த இந்த வேலையில் கூட நாங்கள் மனதார அதை வேண்டிக்கிறோம் கர்த்தர். ஏன்னா யோபுடைய உபத்திரவத்தில் யோபுக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ உன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணு, அப்பொழுது உன் சிறையிருப்பு திருப்பப்படும் அப்படின்னு சொன்னார். நமக்கு கஷ்டம்னு இருக்கிறத விட இந்த கஷ்டத்தில் நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்கிறோங்கிறது தான் முக்கியம். இப்போ எங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுடைய ஊழியம் வந்து சபை ஊழியங்கள் இருக்குது. சபைக்கு போனோமா நான் பிரசங்கம் பண்ணுவேன், தம்பி பாட்டு பாடுவான். அதே போல் பாடல்கள் வந்து எழுதுறது 2 பேருமே சேர்ந்து எழுதுவோம், தம்பி டியூன் போடுவாப்புல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் பாடல்களுக்குரிய கான்செப்ட் உருவாக்கி அதை வீடியோவாக டைரக்ஷன் பண்ணி அந்த வீடியோ எடிட்டிங் வர வரைக்கும் அந்த கூட இருந்து அந்த பாட்டை உருவாக்குகிறதுக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி நடக்க முடியாதவங்க யாராவது இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டால் அவங்களுக்கு எதையாவது உதவி செய்யணும், எப்படியாவது எதையாவது ஒன்று பண்ணணும், அவங்களும் நாங்கள் அடைஞ்ச அதே சந்தோஷத்தை சமாதானத்தை அடையணும்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டில் பார்த்து அவங்கள விசாரித்து அவங்களுக்கு தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் எப்படி தாங்குறாரு அப்படிங்கிற எல்லா சத்தியத்தையும் நாங்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அவங்களும் பலன் அடைகிறாங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் உங்களை எந்த சூழ்நிலையில் அழைத்தாரு அப்படிங்கிறத பாருங்கள். அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்காக எதையாவது எழும்பி செய்யுங்க. எங்களுக்கு பாருங்கள், சொன்ன மாதிரி இந்த கை இதுக்கு மேலே தூக்க முடியாது, இது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா காலையில் ஒருத்தர் உட்கார வைக்கணும், மறுபடியும் வீல் சேரில் உட்கார வச்சுட்டா திரும்ப படுக்கிறதுக்கு ஒருத்தர் உட்கார வைக்கணும். இப்படியே எங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்குது. நாளைக்கு என்ன எங்களுடைய லைஃப் எப்படி போகுங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் இந்த கேள்விக்குறியில் இயேசு கிறிஸ்துங்கிற நபர் எங்களுக்கு பதிலாக இருக்கிறதுனால எங்கள் வாழ்க்கை தினம் ஆச்சரியக்குறியாக அமையுது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை ஆச்சரியமாக அமையணும், அதிசயமாக அமையணும்னா நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவரே நமக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறார். அவர் தான் எல்லா பாவங்களையும் நீக்கி எல்லா சாபங்களையும் நீக்கி தேவன் நம்மளை வந்து அவரோடு கூட அவரை போல நம்மளை என்ன பண்ணுவார், மாற்றுவார்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆசீர் டிவி ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏனோக் பிரதரையும் கேமரா எடுத்த சகோதரனையும் அவருடைய ரட்சிப்புக்காகவும் பார்க்குற ஒவ்வொருடைய ரட்சிப்புக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிறோம். மாதந்தோறும் நீங்கள் பாருங்கள், அதை தான் சொல்கிறோம், மிகுந்த ஆச்சரியம். எங்களுடைய தேவைகள் என்னவோ அந்த தேவைக்கு ஏற்றபடி நாங்கள் தேவனையே தேவையாக நாங்கள் நினச்சிருந்தா போதும், எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுது. நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தேவை போல எங்களுடைய சேனல் வந்து அருணோதயான்னு சொல்லி நாங்கள் அருணோதயா மினிஸ்ட்ரி எங்களோட பாடல்கள்லாம் ஆண்டவர் வந்து எங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸாக இருந்ததுக்கு மிகப்பெரிய சாட்சி அந்த பாடல்கள் தான். 15 பாடல்கள் வந்து யூடியூப்பில் இருக்குது. நாங்களே மியூசிக் லிரிக் எழுதி மியூசிக் நான் பண்ணி அப்படி நிறைய விஷயங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் செஞ்சுருக்கோம். அதே போல் அது பெரிய சக்ஸஸ் என்னென்னா ஒரு 4.5 லட்சம் வியூக்கு மேலே ஒரு பாடல் வந்து ரீச் ஆகிருக்கு. நிறைய பேர் அதிலேருந்து நிறைய ஊழியங்களில் எங்களை கூப்பிட்டு பயன்படுத்துகிற அளவுக்கு அந்த பாட்டு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது, நிறைய பேருக்கு ஆறுதலையும் கொடுத்தது. நீங்களும் தயவுசெய்து அந்த பாடல்களை பாருங்கள். ஆபிரகாம் பிரதர்ஸ்னு போட்டிங்கன்னா சேனலில் வரும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாட்டை பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நிறைய ஊழியக்காரங்களுக்கு பாடல்களையும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 50 பேருக்கு மேற்பட்ட பாடல்களை 50 பேருக்கு மேலே நான் பாட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ அது நிறையா அதுவும் வரும் உங்களுக்கு. நீங்கள் இந்த ஆபிரகாம் பிரதர்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லது, அருணோதயா அப்படின்னு போட்டிங்கனாலும் இந்த சேனல் நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து உண்மையாலுமே ஆண்டவர் எங்களை எடுத்து பயன்படுத்துறதுக்கான சக்ஸஸ். இது வந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாட்சியாக தேவன் அது தயவுசெய்து பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.